எவ்ரிவன், இந்த வீடியோவில் நான் வந்து சில எக்ஸசைஸ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து எனி அல்லது சம் அப்படின்ற வார்த்தைகளை கொண்டு மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஹிண்ட் என்னென்னா, சம் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன, கொஞ்சம் அல்லது சில. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஆஃபர்ஸ். இப்போ வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னா என்ன, தண்ணி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, நம்ம யாருக்காவது ஏதாவது ஆஃபர் பண்ணுறோம்னா அந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா ஆஃபர்ஸ். இன்னொன்று வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது. ஓகே, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், எனக்கு கொஞ்சம் டீ வேணும், எனக்கு கொஞ்சம் சக்கரை வேணும், அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஆர் ரெக்வெஸ்ட் வந்தால் ஓகே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆஃபர்ஸ், ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே வந்துட்டு எனி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸில் யூஸ் பண்ணுவோம். அந்த கொஷின்ஸில் வந்துட்டு ஆஃபர்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட் வராது, ஏன்னா அங்கே வந்து சம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு த க்ரோசரி ஸ்டோர். ஐ வாண்ட் டேஷ் சுகர். ஸோ ஐ வாண்ட் டேஷ் சுகர், எனக்கு கொஞ்சம் சுகர் வேணும், கொஞ்சம். ஸோ கொஞ்சம்னால என்ன யூஸ் பண்ணுவோம், சம். அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஐ வாண்ட் சம் சுகர். நான் மளிகை கடைக்கு செல்கிறேன், எனக்கு கொஞ்சம் சர்க்கரை வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ காட் டேஷ் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். ஸோ ஹாவ் யூ காட் அப்படின்னா உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறோம். என்ன அப்படின்னா பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். ஸோ இதை வந்து மாற்றி கேட்போம். ஸோ உங்களுக்கு வந்து பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், கொஷன். ஸோ யார்கிட்டயாவது கேள்வி கேட்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம், எனி. ஸோ ஹாவ் யூ காட் எனி பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். அடுத்தது, வுட் யூ லைக் டேஷ் டீ. ஸோ இப்போ நம்ம வந்து டீ குடிச்சிட்ருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு வராங்க, நான் டீ குடிச்சிருக்கேன், உங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு வரட்டுங்களா, நீங்களும் கொஞ்சம் டீ சாப்பிடுங்க, இல்லை வந்து நீங்களும் கொஞ்சம் டீ குடிங்க அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து கேள்வி கிடையாது, நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஆஃபர்ஸ் வந்துச்சுனாலே என்ன யூஸ் பண்ணுவோம், சம். ஓகே, இது பார்க்குற கேள்வி மாதிரி இருந்தாலும் இது வந்து ஆஃபர். ஸோ சம் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் தேநீர் குடிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோ டேஷ் குட் ஹோட்டல்ஸ் இன் திஸ் டவுன். ஸோ நம்ம ஒரு ஊருக்கே போயிருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையாவது கேட்குறோம், இந்த ஊரில் நல்ல ஹோட்டல்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ எப்படி இந்த கேள்வியில் கேட்போம். ஸோ இது கேள்வி. கேள்வியில் என்ன யூஸ் பண்ணுவோம், எனி. டு யூ நோ எனி குட் ஹோட்டல்ஸ் இன் திஸ் டவுன். இந்த ஊரில் ஏதேனும் நல்ல ஹோட்டல்கள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ வாஸ் ஆன் ஹாலிடே ஐ விசிட்டட் டேஷ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ். ஐ விசிட்டட், நான் போய் பார்த்தேன், நான் அந்த இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ டேஷ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னால என்ன வரும், சம். ஸோ இது தமிழில் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும், நான் சில இடங்களை போய் பார்த்தேன் அந்த மாதிரி சொல்கிறோம். ஐ விசிட்டட் சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ். நான் விடுமுறையில் இருந்தபோது நான் சில மிகவும் சுவாரஸ்யமான இடங்களை பார்வையிட்டேன், இல்லை போய் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் வெரி thirsty. கேன் ஐ ஹாவ் டேஷ் வாட்டர். கேன் ஐ ஹாவ் டேஷ் வாட்டர் ப்ளீஸ். ஸோ இது வந்து கேள்வி கிடையாது, நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி யார்கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஓகே, ரெக்வெஸ்ட் வந்துச்சுனாலே என்ன வரும், can I have some water. Okay, can I have any water னு கேட்டக்கூடாது. can I have some water please. எனக்கு ரொம்ப தாகமாக உள்ளது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், there aren't dash shops in this part of town. there aren't dash shops in this part of town. இது கேள்வி கிடையாது, ஸ்டேட்மெண்ட். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம், எனி. there aren't any shops in this part of town. நகரத்தின் இந்த பகுதியில் எந்த கடைகளும் இல்லை.
Next one, there are dash beautiful flowers in this garden. So there are dash beautiful flowers in this garden. So இந்த statement வந்து பாசிட்டிவா இருக்கு. So நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? There are some beautiful flowers in this garden. இந்த தோட்டத்தில் சில அழகான பூக்கள் உள்ளன. Next one, she hasn't got dash siblings. So she hasn't got dash siblings. Statement தான் பட் நெகட்டிவாக இருக்கு. ஓகே, any. She hasn't got any siblings. அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. Next one, I bought dash butter but I didn't buy dash bread. So ஒரே சென்டென்ஸ் ரெண்டு ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணலாம். I bought dash butter. ஸோ அது வந்து எப்படி இருக்குது? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? Some. I bought some butter. Next one, but I didn't buy dash bread. So I didn't buy நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எனி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். But I didn't buy any bread. I bought some butter but I didn't buy any bread. நான் கொஞ்சம் வெண்ணெய் வாங்கினேன் ஆனால் ரொட்டி எதுவும் வாங்கவில்லை. Next one, don't buy dash rice. We don't need dash. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெண்டுமே வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ டோன்ட் பை டேஷ் ரைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஷ் வந்து குக் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்தந்த பொருட்கள் எல்லாம் வாங்கு, இந்தந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, டோன்ட் பை டேஷ் ரைஸ் அப்படின்னா டோன்ட் பை எனி ரைஸ். ஸோ அரிசி எதுவும் வாங்கிடாத, நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு இருக்குது, இல்லை நம்ம இந்த டிஷ்க்கு வந்து அரிசியை யூஸ் பண்ண போகிறதில்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ we don't need dash. We don't need any. ஸோ எனின்னு சொன்னாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி எனினாலே ஓகே ரைஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அரிசி எதுவும் வாங்காதே, நமக்கு அது தேவையில்லை. Next one, I went out to buy dash milk but they didn't have dash in the shop. I went out to buy dash milk. So first part of the sentence பாருங்க, I went out to buy dash milk. So statement ஆனா பாசிட்டிவாக இருக்கு. ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ணுவோம்? Some. I went out to buy some milk. நான் வந்து கொஞ்சம் பால் வாங்குறதுக்கு வெளியில் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். But they didn't have dash in the shop. ஆனால் they didn't have. ஸோ they didn't சொல்லலாம், didn't சொல்லலாம், நீங்கள் எப்படி சொன்னீங்கனாலும் ஓகே தான். They didn't have dash. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எனி. They didn't have any in the shop. அதாவது நான் கடைக்கு போனேன், எதுக்கு வெளியில் போனேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பால் வாங்குறதுக்காக வெளியில் போனேன், ஆனால் கடையில் கொஞ்சம் கூட பால் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறோம். நான் கொஞ்சம் பால் வாங்க வெளியே சென்றேன் ஆனால் அவர்களிடம் கடையில் கொஞ்சம் கூட பால் இல்லை, அதாவது ஒரு பேக்கெட் பால் கூட இல்லை, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி அப்படின்னு வந்துச்சுனாலே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸில் யூஸ் பண்ணுவோம். அந்த கொஷின்ஸில் ஆஃபர்ஸோ ரெக்வெஸ்ட்டோ வராது, இன்க்ளூட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி சம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சில அல்லது கொஞ்சம். ஸோ எப்பவுமே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆஃபர்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட்டில் நம்ம சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு எந்தெந்த இடத்துல வந்து எனி ஆர் சம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, until then, thank you, bye bye.